ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினை அரிசியை வச்சு இட்லியும் தோசையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தினை அரிசி ஒரு டம்ளர்னா 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. இது சுத்தமான தினை அரிசி. சில இடங்களில் கல்லாக இருந்ததுன்னா அதை எப்படி கல் எடுத்து சுத்தம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி வச்சு நல்லா புளிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி நல்லா பாத்திரம் ஆவி வந்ததுக்கப்புறம் தண்ணி சூடானதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா இட்லி குண்டு குண்டாக நல்லாயிருக்கும். தினை இட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேகணும். வழக்கமான இட்லியை விட கூட ஒரு 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இட்லி பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நல்லா குண்டு குண்டாக இருக்கும். தினை இட்லி சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும். பொதுவாக தினை அரிசியை காலையில் சாப்பிடுங்க, நைட் நேரத்தில் வேணாம். தோசையும் இது நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு சிகப்பாக வரும். நல்லா என்ன சொல்கிறதுன்னா மொறுன்னு கலராக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலராக இருக்கும், நல்லாயிருக்கும். செவன்னு நல்லா செவந்து வரும். எல்லோ கலரில் இருக்கும் இந்த தோசை இட்லி. இது தினை அரிசி எல்லோ கலரில் இருக்கும், அதனால் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். இன்றைக்கி நம்ம தினை இட்லிக்கு தினை தோசைக்கு தேங்காய் சட்னி கார சட்னி நல்லாயிருக்கும். நாங்கள் தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். தேங்காய் சட்னி ரொம்பவும் நல்லாயிருக்கும். 1 கப்பு தேங்காய்னா 1/4 கப்பு உடச்ச கடலை எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி போட்டிங்கன்னா ஹோட்டல் சட்னி மாதிரி நல்லா டேஸ்ட் இருக்கும். உப்பு போட்டு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வழக்கம் போல் ஒரு தாளிப்பு போட்டுருங்க. அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி. தேங்காய் எப்பவுமே அதிகமாக இருக்கணும் தேங்காய் சட்னியில், பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இது தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றலாம். இந்த தோசை மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றுங்க. இட்லியும் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் சட்னி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். தினை இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், தெரியும். தினை அரிசியில் இருக்கிற சத்து கேரட்டில், முருங்கைக்கீரை, கமலாப்பழம் இந்த மாதிரி பொருளில் இருக்கிற சத்து தினை அரிசியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். கண்ணுக்கும் நல்லது. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.